अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। पृषदाज्य विषये विचारः प्रवर्तते। पृषदाज्यस्य विनियोजकं प्रमाणं प्रकरणं भवति न वा इति विचारः प्रवर्तते। तत्र पृषदाज्यस्य विनियोजकं प्रकरणं न भवति, तदपि किं प्रति विकृत्यङ्गत्वेन विनियोजकं न भवति इति दीक्षणीया वाङ्नियमः ग्रन्थकर्तुः पितृचरणैः प्रदर्शितः। ग्रन्थकर्ता तु वयं तु अङ्गीकृत्य ब्रूमः इत्यारभ्य पृषदाज्यं न प्रकृतौ विद्यमान आज्यापेक्षया भिन्नं द्रव्यम्, अतः तत् स्थानीयं नास्ति इत्यतः न प्रकरणेन विनियोगः इति ग्रन्थकृता उक्तम्। நாம கடைசியா பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பிருஷதாஜ்யம், இந்த ஔதும்பரோ யூபோ பவதிங்கிற விகிருத்தில இருக்கக்கூடியதான வாக்கியத்தினால உதும்பரத்துமானது விதிக்கப்படுறது, அது பிரகரணத்தினால விநியோகிக்கப்படுறதுன்னு சொன்னோம். அதை போலவே இன்னொரு இடம் காண்பித்து, அதாவது பிருஷதாஜ்யம் அப்படிங்கிறது விகிருத்தில படிக்கப்படுறது, அது பிரகிருதியில சொல்லப்பட்ட ஆஜ்யத்தினுடைய ஸ்தானத்துல வந்திருக்கு. அதனால இங்கேயும் கூட இந்த பிருஷதாஜ்யமானது பிரகரண பிரமாணத்தினால விநியோகிக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் உண்டானது. அதற்கு பதில் சொல்லும் பொழுது இந்த கிரந்த கர்த்தாவினுடைய அப்பா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த பிருஷதாஜ்யம் விகிருத்தில விதிச்சிருக்கு, ஆனா விகிருத்தியினுடைய அங்கம் இல்லை இது. அதாவது தீட்சணீயா வாங்கியவத்தை காண்பித்து அந்த நியாயத்தின்படி இந்த இடத்துல இந்த பிருஷதாஜ்யமானது நேரடியாக விகிருத்திக்கு அங்கமாக ஆகாது, அதனால இங்க பிரகரணம் பிரமாணம் ஆகாது, விநியோஜகம் ஆகாதுன்னு சொன்னார். இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, விகிருத்திக்கே அங்கமா ஆகட்டும் இந்த பிருஷதாஜ்யம், ஆனாலும் இங்க பிரகரணம் பிரமாணம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா, நாம இந்த ஔதும்பரோ யுபோபவதிங்கிற இடத்துல என்ன விஷயத்த சொல்லி பிரகரணம் விநியோஜகம்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டா, பிரகிருதியில சொல்லப்பட்ட ஒரு திரவியம் தத் ஸ்தானாபன்னமாக இருக்கக்கூடிய விகிருத்தில இருக்கக்கூடிய திரவியம் இருக்கணும், அதுவும் விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அந்த மாதிரி இடத்துலதான் விகிருத்தியில பிரகரணம் விநியோஜகம்னு சொன்னோம். இங்கேயோ புருஷதாஜ்யம் அப்படிங்கிறது ஒரு புது திரவியம் இல்லை, பிரகிருதியில ஆஜ்யம் படிக்கப்பட்டது, அதை காட்டிலும் வேறான ஒரு திரவியம் புருஷதாஜ்யம், அது விகிருதியில தத் ஸ்தானத்துல விதிக்கப்பட்டது அப்படின்னு இல்லை. பிருஷதாஜ்யமும் பிரகிருத்தில இருந்த ஆஜ்யமும் ரெண்டும் ஒண்ணுதான்.
அதனால இந்த இடத்துல பிரகரணத்தினால விநியோஜகம் கிடையாது, பிரகரணம் விநியோஜகமாக ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இதுவரையில் நாம படிச்சிருக்கோம். தஸ்மாத் உபயாகாங்காயாக அசம்பவாத் ரிஷதாஜ்யஸ்ய ந பிரகரண விநியோகா சம்பவதி இது அலம் விஸ்தரேன. இதுவரையில் படிச்சிருக்கோம். இப்ப அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். தத் சித்தம், அது 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 வரையில் இல்லை, அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தோம். அதையேவ நிகமேஷு ஆஜ்யபானித்யேவ வக்தவ்யம் நது பிருஷதாஜ்யபான் இத்யுக்தம் அப்படிங்கிற பந்தி வரையில் பார்த்திருக்கோம். இந்த பந்தியில கடைசியில் என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, ஆஜ்யத்தை காட்டிலும் இந்த பிருஷதாஜ்யம் வேறானது இல்லை. அதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, மந்திரத்துல நீங்க பார்த்தா தெரியும். மந்திரம் எப்படி இருக்கு? தேவாகும் ஆஜ்யபான் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை இந்த ஆஜ்யத்தை காட்டிலும் பிருஷதாஜ்யம்ங்கிற திரவியம் வேறானதா இருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா? விகிருத்தில வரும் பொழுது தேவாகும் பிருஷதாஜ்யபான்னு ஊகம் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. மந்திரத்துல எந்த பதத்தையும் மாத்தல. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அப்படியே மந்திரத்தை படிக்கிறா இல்லையா, ஊகம் பண்ணாத. அப்போ என்ன தெரிகிறது? இதுல இந்த ஆஜ்யம்ங்கிறதும் பிருஷதாஜ்யங்கிறதும் ஒண்ணுங்கிறது இந்த மந்திரத்துல ஊகம் பண்ணப்படாததுனால தெரியறது அப்படின்னு காமிச்சார். இப்போ அதுக்கு மேல கேள்வி, நச்ச யாவத் பிராகிருதம் ஆஜ்யம் ஆயாதி தாவதேவ சித்ராஜ்ய விதானாத் பிரகரண விநியோகா சம்பவதி இது வாச்சியம். என்ன கேள்வி கேட்கிறார்? நீங்க சொல்லின்ற கேள் பிரகிருத்தியில இருக்கக்கூடிய ஆஜ்யத்தை காட்டிலும் இந்த பிருஷதாஜ்யம் வேறானதுன்னு கிடையாதுன்னு சொல்லின்ற கேள். ஆனா வேறானதா தெரியறது. ஏன்னா ஆஜ்ய பதம் ஆஜ்யத்தை சொல்றது, பிருஷதாஜ்யம்ங்கிற பதம் எதை சொல்றது? இன்னொரு ஒரு திரவியத்துடன் கலந்த ஆஜ்யத்தை சொல்றது. அப்படிதானே சொல்லிட்டு இருக்கு. ததி மிஸ்ரிதமான ஆஜ்யம் தானே பிருஷதாஜ்யம். அதனால என்ன தெரிகிறது? பிரகிருதியிலிருந்து இந்த சாமானிய ஆஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிருஷதாஜ்யம் விதிக்கப்படுறது. எப்படி காதிரம் வர்றதுக்கு முன்னாடி, பிரகிருத்திலிருந்து காதிர திரவியம் வர்றதுக்கு முன்னாடி ஔதும்பர திரவியமானது விதிக்கப்பட்டதோ அதை போலவே தானே இங்கேயும் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நச்சா யாவத் பிராகிருதம் ஆஜ்யம் ஆயாதி, பிரகிருத்திலிருந்து ஆஜ்யமானது வருவதற்கு முன்பாகவே தாவதேவ சித்ராஜ்ய விதானாத், சித்ராஜ்யம்னா என்னது? மிஸ்ரிதமான ஆஜ்யம். விதானாத் பிரகரண விநியோகா சம்பவதி இது நச்ச வாச்சியம். கேள்வி புரிஞ்சிருக்கா? என்ன பதில் சொல்றா அதற்கு அப்படின்னு கேட்டா, நஹி ரிஷதாஜ்ய சப்தேனா சித்ரதா குண விசிஷ்டம் ஆஜ்யம் விதீயதே விசிஷ்ட விதானே கௌரவாபத்தே. இந்த கேள்வி கேட்டவா எதை மனசுல வச்சுன்னு கேட்கறான்? பிரகிருத்தியில இருந்தது சுத்த ஆஜ்யம், விகிருத்தியில சித்திரத்துவ விசிஷ்டமான ஆஜ்யம். அப்போ இந்த இடத்துல சித்திரத்துவங்கிற விசேஷனம் அதிகப்படியா தெரியறது தானே அப்படின்னு கேட்கிறா. அப்போ விகிருத்தியில இருக்கக்கூடியது விசிஷ்டம் ஆஜ்யம் அப்படின்னு மனசை வச்சுக்கிறா. விசிஷ்டம் ஆஜ்யம்னா என்ன மாதிரி விசிஷ்டம்? திரவியாந்தர விசிஷ்டம். பிரகிருத்தியில இப்படி திரவியாந்தர விசிஷ்டமான ஆஜ்யம் இருந்ததா இல்ல சாமான்யம் ஆஜ்யம் இருந்ததா? சாமான்யம் ஆஜ்யம் இருந்தது. அப்போ அதை காட்டிலும் விகிருத்தியில இப்ப சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆஜ்யம் வேறானது தானே. அப்படி வேறானதுன்னு தெரியும். வேறானதுன்னு தெரியும் பொழுது காதிரோ யூபோபவதி ஔதும்பரோ யூபோபவதிங்கிற இடத்துல நாம என்ன நிர்ணயம் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லணும் அப்படின்னு மனசை வச்சுன்னு கேள்வி கேட்கிறா. ஆனா பதில் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, அப்படி விசிஷ்ட விதானம்னு சொன்னா கௌரவம் வரும். நம்மளே ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஆஜ்யமானது எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டால் விகிருத்தியை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது, விகிருத்தி யாகத்தை. அப்போ விசிஷ்ட விதானம், கேவலஸ்ய விதானம், விசிஷ்டஸ்ய விதானம், இந்த ரெண்டுத்துல எது லகுபூதமா இருக்கு, எது சுலபம்? விசிஷ்ட விதானம் சுலபமா இல்ல கேவலஸ்ய விதானம் சாமானியஸ்ய விதானம் எது சுலபம்? ரெண்டுத்துல எது லகுபூதம்? சாமானிய
கேவலசேவ விதானம் ததேவ லகுபூதம் பவதி. அப்போ இந்த இடத்துல விசிஷ்ட விதானம் ஒத்துண்டால் கௌரவம் தானே. அதுதான் சொல்றா விசிஷ்ட விதானே கௌரவாபத்தேகே. அப்போ என்னதான் விதிக்கிறா புருஷத ஆஜ்யங்கிற இடத்துல? சித்திர ஆஜ்யம் இல்ல, சித்திரத்துவ விசிஷ்டம் ஆஜ்யம் இல்ல அப்படின்னா என்னதான் விதிக்கிறா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றா கிந்து பிராகிருத ஆஜ்யானுவாதேனா சித்திரதா குண மாத்திரம் விதீயதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகிருதியிலிருந்து எப்படி மற்ற அங்கங்கள் வருதோ அதை போலவே ஆஜ்யமும் வருது. ஆஜ்யத்துல அதிகப்படியா இங்க சித்திரத்துவங்கிற ஒரு குணகா மட்டும் விதிக்கப்படுறது. நல்லா கவனிச்சா தெரியும். விசிஷ்ட விதி பட்சத்துக்கும் இதுக்கும் என்ன விசேஷம், என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, விசிஷ்ட விதானத்தை சொல்லதா இருந்தால், அதாவது விக்ருதில பிரஷதாஜ்யன எதத்தின் வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இந்த வாக்கியம் என்ன பண்ணும்? ததி மிஸ்ரித ஆஜ்யத்தையே விதிக்கும். இப்படி விதிச்சதுனால பிரகிருதியில் இருந்து ஆஜ்ய திரவியம் வரவே வராது. சரியா? இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்னது? பிரகிருதியிலிருந்து ஆஜ்யம் அதிதேச பிரமாணத்தினால விக்ருதில வந்து சேரும். அப்படி சேர்ந்த அந்த ஆஜ்யத்தை உத்தேசிச்சு சித்திரத்துவங்கிற குணகா மாத்திரம் விதிக்கப்படுறது. இப்போ நான் ரெண்டு பிரகாரமா சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பிரகாரத்துல எந்த பிரகாரமானது லகுபூதமா இருக்கக்கூடிய பிரகாரம்? சித்திரத்துவம்ன்ற குணத்தை மாத்திரம் விதிக்கிறது லகுபூதமானது. லகுபூதமா இருக்கு இல்லையா? அதைத்தான் இவ ஒத்துக்கிறான். அப்ப என்ன ஆறுது? பிரகிருதியிலிருந்து ஆஜ்யம் அதிதேசமாகி விக்ருதியில வந்து சேரும் பொழுது இந்த பிரஷதாஜ்யனா எஜதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினால கேவலம் சித்திரத்துவம் அதுல விதிக்கப்படுறது. எதை உத்தேசிச்சு? பிரகிருதியிலிருந்து கிடைக்க பெற்றதான ஆஜ்யத்தை உத்தேசிச்சு. சரியா? இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? கிந்து பிராகிருத ஆஜ்யானுவாதேனா சித்திரதா குணமாத்திரம் விதீயதே. இத போல எங்கேயாவது உண்டா, பார்த்திருக்கேளா அப்படின்னு கேட்டா உண்டு. ஒரு இடம் காமிக்கிறான். லோஹிதோஷ்ணீஷாக ரித்விஜா பிரச்சரந்தி அப்படிங்கிற ஒரு உதாரணம் காமிக்கிறான். பிரகிருதியில இந்த ரித்விகளுக்கு உஷ்ணீஷமானது விதிக்கப்பட்டிருக்கு. உஷ்ணீஷம்னு தெரியுமா? அந்த தலைப்பாகைன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் உஷ்ணீஷம். இது விதிக்கப்பட்டிருக்கு. இந்த உஷ்ணீஷங்கள் அதனுடைய விகிருத்தியில, பிரகிருதி யாகத்தினுடைய விகிருத்தி ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த விகிருத்திக்கு வருது. எப்படி? அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கப்பெறது. அப்படி கிடைக்கப்பெற்றதான உஷ்ணீஷத்தை உத்தேசிச்சு, இன்னும் சொல்ல போனா விகிருத்தியில வாக்கியம் இருக்கு, லோஹிதோஷ்ணீஷாஹா ரித்விஜா பிரச்சரந்தின். இப்போ இந்த இடத்துல என்ன விசாரம் பண்ணினா, விகிருத்தியில லௌஹித்ய விசிஷ்டமான உஷ்ணீஷம் விதிக்கப்படுறதா? லௌஹித்யம்னா சிகப்பு. சரியா? லௌஹித்ய விசிஷ்டமான உஷ்ணீஷம் விதிக்கப்படுறதா, அல்லது விகிருத்தியிலிருந்து உஷ்ணீஷம் வருது அதிதேச பிரமாணத்தினாலேயே, அப்படி விகிருத்தியிலிருந்து கிடைக்கின்ற உஷ்ணீஷத்தை உத்தேசிச்சு வெறும் லௌஹித்யம்ங்கிற குணகா மாத்திரம் விதிக்கப்படுறதா அப்படின்னு கேள்வி கேட்டு அங்க சித்தாந்தம் பண்ணி கொடுத்தா, இந்த வாக்கியமானது, அதாவது லோஹிதோஷ்ணீஷாக ரித்விஜா பிரச்சரந்தி அப்படிங்கிற இந்த வாக்கியமானது லௌஹித்ய விசிஷ்ட உஷ்ணிக விதிக்கிறதா இருந்தால் விசிஷ்ட விதிங்கிற கௌரவம் வரும். அதை காட்டிலும் பிராப்தா பிராப்த விவேக நியாயா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம், எது கிடைக்கிறது எது கிடைக்கல அப்படின்னு நாம விவேகம் பண்ணி, அதாவது அதில் பிரிச்சு பார்த்து நமக்கு எது கிடைக்கிறது? உஷ்ணிக்கு கிடைக்கிறது, உஷ்ணீஷம் கிடைக்கிறது. எதுல இருந்து கிடைக்கிறது? பிரகிருதியிலிருந்து கிடைக்கிறது. அப்போ கிடைக்காத அம்சம் எது அப்படின்னு கேட்டா லௌஹித்யம். அப்போ இந்த வாக்கியமானது வெறும் லௌஹித்யத்தை விதிக்கிறது, அப்பிராப்தமான விஷயத்தை விதிக்கிறதுன்னு வச்சுட்டா போறது. லகுதனே, லாகவம் கிடைக்கும் தானே. இதுதான் பிராப்தா பிராப்த விவேக நியாயான்னு சொல்லுவா. இந்த நியாயத்தை வச்சுட்டு சித்தாந்தி என்ன பண்ணி கொடுத்தார்?
இந்த வாக்கியமானது லோகிதோஷ்ணீஷாக ருத்விஜ பிரச்சரந்திங்கிற வாக்கியமானது லௌகித்ய விசிஷ்டமான உஷ்ணீஷத்தை விதிக்கல, பிராகிருத உஷ்ணீஷத்தை உத்தேசிச்சு லௌகித்யம் விதிக்கிறது அப்படின்னு சித்தாந்தா அங்க சொல்லப்பட்டது. அதே மாதிரி இப்ப நம்ம பிரகிருதத்துல அன்வயிச்சு பார்க்கலாம். பிரகிருத்திலிருந்து ஆஜ்யம் வர்றது, அந்த ஆஜ்யத்தை உத்தேசிச்சு பிருஷத்துவம் விதீயத்தை, சித்திரத்துவம் விதீயத்தை இப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி சித்தாந்தம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே. அதனால இந்த இடத்துல பிராகிருத ஆஜ்யோத்தேசேன சித்திரத்துவம் கேவலம் விதீயதே நது ஆஜ்யாந்தரம் விதீயதே அப்படின்னு சொல்றான். இப்ப சொன்ன விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? திருஷ்டாந்தத்தோடு சொல்லியிருக்கா, அது எல்லாம் முழுக்க புரிஞ்சிருக்கா? ஆமா, அந்த வாக்கியமானது லௌகித்ய விசிஷ்ட உஷ்ணீஷத்தை விதிக்கிறதுன்னு சொன்னா கௌரவம் இல்லையா? அதுதான் நம்ம பிராப்தா பிராப்த விவேக நியாயான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்கேயும் அப்படின்னு வச்சு பார்த்துக்கணும். ஆஜ்யமானது இது இது பிராப்தா பிராப்த விவேக நியாயமே இந்த யூப்ப விஷயத்தையும் வந்துடும். அப்படி வச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல ஔதும்புர யூப்ப போத்தின்னு நம்ம இடத்துல யூப்பம் விதிக்கிறதா நம்ம சொல்லலையே, ஔதும்பரத்துவம் விதிக்கிறதா சொல்லிட்டு இருக்கோம். அங்கேயும் கூட ஔதும்புர யூப்ப பவதிங்கிற வாக்கியமானது யூப்பத்தை விதிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அங்கேயும் இதே பிராப்தா பிராப்த விவேக நியாயத்தை வச்சுட்டு யூபகா பிரகிருத்திலிருந்து வருது, அதை உத்தேசிச்சு உதும்பரத்துவம் விதிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதேதான் சொல்லிட்டு இருக்கோம் அங்கேயும். உங்களுடைய கேள்வி எந்த அம்சத்துலன்னு நான் சொல்றேன், சரியாக்க பாருங்க. நான் புரிஞ்சுட்டு அங்கேயும் பிராப்த யூபோத்தேசேன இன்னொன்னு விதிக்கப்படுறது, இங்கேயும் அதே நிலைமை தான். அப்போ அங்க பிரகரணம் விநியோஜகம்னு சொல்றோம், இங்க ஏன் நம்ம சொல்றது இல்லைன்னு இல்லையா? ஆனா வித்தியாசம் பாருங்க, அங்க யூபத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுற உதும்பர காஷ்டா இருக்கே, உதும்பரத்துவம், இது காதிரத்தை காட்டிலும் அத்தியந்தம் விருத்தமானது. ரெண்டும் ஒண்ணு இல்லை இல்லையா? ஆனா இங்க பிருஷதார்ஜம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஆர்ஜம் பிரகிருதியில சொல்லப்பட்ட ஆர்ஜத்தை காட்டிலும் விருத்தம் இல்லை, அதே ஆர்ஜம் தான். அதுல ஒரு அம்சம் மட்டும் அதிகப்படியா வருது. நாம ஒருவேளை இப்படி இருந்தா கேள்வி கேட்கலாம், எப்படி தெரியுமா? இப்ப பாருங்க, இந்த பிரஷதார்ஜம்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ததி மிஸ்ரித ஆர்ஜம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஒருவேளை பிரகிருதியில சாமானியம் ஆர்ஜம் இல்ல, அந்த ஆர்ஜத்துல பயசு மிஸ்ரணம் பண்ணணும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஸ்தானத்துல விகிருத்தில இப்போ ததி மிஸ்ரிதம்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ விரோதம் வரும். எப்படி வரும் தெரியுமா? அப்பயும் ஆர்ஜத்துக்கு விரோதம் வராது, பயசுக்கும் ததிக்கும் விரோதம் வரும். ஆனா இங்க அப்படி இல்லையா, பிரகிருதியில அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்ல, வெறும் ஆர்ஜம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்க கிடையாது. இதுதான் இந்த அளவுல தான் வித்தியாசம். இப்ப நான் அந்த பங்கியை வாசிக்கிறேன். கிந்து பிராகிருத ஆர்ஜானுவாதேன சித்திர குணமாத்திரம் விதீயதே லோஹிதோஷ்ணீஷாஹ ருத்விஜா பிரச்சரந்தி இதிவத். அத போல அது எங்க சொல்லப்பட்டது? ததுக்தம் தசம சதுர்த்த சரணாந்தே, 10வது அத்தியாயம் 4வது பாதத்தினுடைய கடைசியில இந்த விஷயமானது சொல்லப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய சூத்திரத்தை ஞாபகப்படுத்துறார். நவா குணசாஸ்திரத்வாத் அப்படின்னு இந்த அதிகரணத்துல இந்த விஷயம் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சித்தாந்தம் அங்க என்ன பண்ணிருக்கான்னு பிராப்தா பிராப்த விவேக நியாயத்தை வச்சுட்டு அந்த விஷயம் அந்த அதிகரணத்தை சொல்லப்பட்டிருக்கு. பிராகிருதசைவ ஆஜ்யஸ்ய சித்திரதா குணமாத்திர விதானம் இதிச்ச சாஸ்திர தீபிகா. சாஸ்திர தீபிகா கிரந்தக்காரரும் இதைதான் சொல்றார். என்ன சொல்றார்? பிராகிருதசைவ ஆஜ்யஸ்ய ந பின்ன ஆஜ்யஸ்ய சித்திரதா குணமாத்திர விதானம் அத்திர பிரஷதார்ஜேன எதத்தி பிரஷதார்ஜேன அனுயாஜான எதத்தி அப்படிங்கிற இடத்துல பிரஷதார்ஜம்ங்கிற பதத்தினால சித்திரத்துவ குணமாத்திரம் விதியதே அப்படின்னு சாஸ்திர தீபிகாக்காரர். ஏவஞ்ச விக்ருதேஹே பிராகிருத்தேன ஆஜ்யேன க்ளுப்தோபகாரைश्च அனுயாஜைஹ நைராகாங்க்ஷே பశ్చాద్విధీయమానస్య சித்திரதா குணஸ்ய உபஹோமாத்யபூர்வாங்கத்வவத் ந பிரகரணம் விநியோஜகம் சம்பவதி. அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பங்கிக்கு பாருங்க. பிரகிருத்திலிருந்து வரக்கூடியதான அங்கங்கள், எந்தெந்த அங்கங்கள்? ஆஜ்யம் அனுயாஜகா முதலிய அத்தனை அங்கங்கள் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் விகிருதிக்கு ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது. பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
சித்திரத்துவங்கிற குணஹா இங்க அதிகப்படியா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த சித்திரத்துவ குணஹா சேரும் சமயத்துல விகிருதிக்கு என்ன இல்லை? கதம்பாவாகாங்ஷா இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிராகிருத அங்கங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ இது இந்த சித்திரத்துவ குணத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னு கேட்டா, நாம இந்த உபஹோமங்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த அந்த அத போல இருக்கு. உபஹோமங்களுக்கு எந்த பிரமாணத்தினால விகிருத்தியங்கத்துவம் நாம சொல்றோம்? பிரகரணத்தினால சொல்றோமா இல்ல வேற பிரமாணத்தினால சொல்றோமா? வேற பிரமாணத்தினால. அதாவது ஸ்தான பிரமாணத்தினால சொல்றோம். அந்நிதராகாங்ஷா ரூபமான ஸ்தான பிரமாணத்தினால விநியோகாவை சொல்றோம் இல்லையா? அதுதான் சொல்றாரு பாருங்க. ஏவஞ்ச விகிருதேஹே பிராகிருதேன ஆஜ்யேன க்ளுப்தோபகாரைश्च அனுயாஜைஹி அங்கைஹி நைராகாங்ஷே பశ్చాத் அனந்தரம் விதீயமானஸ்ய சித்ரதாகுணஸ்ய உபஹோமாத்யபூர்வாங்கத்வ அபூர்வாங்கவத் ந பிரகரணம் விநியோஜகம் சம்பவதி. இப்போ நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் விசாரம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியான கேள்விதான் பாருங்க. எதிஹி பிராகிருதஸ்ய கஷ்சித் குணஸ்ய ஸ்தானே சித்ரதா குணஹ விதீயேத ததா சகுணஹ யாவத் ஆயாதி தாவத் விகிருதேஹ நைராகாங்க்ஷ்யாபாவாத் சித்ரதா குணஸ்ய ச தாவதேவ விதானாத் உபயாகாங்க்ஷா சம்பவாத் பிரகரண விநியோகோ பவேத். ந ச தாதृशः प्राकृतः गुणः अस्ति. आज्यस्य अनुयाजानाञ्च चित्रता गुणात् प्रागेव विधानात् तस्य तत् स्थानापन्नत्वा भावात्. நீட்டமா ஒரு 2 வாக்கியங்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா நம்ம பார்த்த விஷயம்தான். இப்படி நினைச்சு பாருங்க, பிரகிருதியில ஆஜ்யத்துல ஏதோ ஒரு விசேஷம் விதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை தான் இது. பிரகிருதியில சுத்த ஆஜ்யம் தான் திரவியம் அனுயாகத்துக்கு. இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்னது போல பிராகிருத ஆஜ்யமானது பயோமிஸ்ரிதம்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்படியாக விதிக்கப்பட்டிருக்கு. அதுவே பயோமிஸ்ரிதமான ஆஜ்யம் விகிருதிக்கு அதிதேச பிரமாணத்தினால வரும் பொழுது இங்க பிரஷதார்ஜேன எதத்தின்னு வாக்கியம் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிடும்? பிராகிருதமான பயஸ்தானத்துல இங்க பிருஷத் ததி விதிக்கப்படுறதா ஆயிடும். எப்படி? எதை போல? யூபோத்தேசேன காதிரத்துவம் பிரகிருதோ விஹிதம் விகிருத்தௌத்து யூபோத்தேசேன ஔதும்பரத்துவம் விஹிதம். அப்ப என்ன ஆயிடுது? இந்த ஔதும்பரத்துவம் அப்படிங்கிறது காதிர ஸ்தானத்துல வந்தது ஆயிடுறது. அத போல இங்கேயும் பிரகிருதியில பயஸ்தானத்துல இங்க ததி வந்துடும். அப்ப என்ன ஆகும்? விகிருதியினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடியே ததி விதிக்கப்பட்டதா ஆகும். ஔதும்பரத்துவம் விதிக்கப்பட்டது போல. அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பிரகரணம் விநியோகமா இருந்திருக்கும். இதெல்லாமே ஒரு கல்பனா தான். ஆனா இந்த இடத்துல பிராகிருத கர்மாவில ஆஜ்யமானது சாமானிய ஆஜ்யம்தான் விதிக்கப்பட்டிருக்கே தவிர ஏதோ ஒரு பயசோ மிஸ்ரிதமோ இல்ல வேற ஏதாவது மிஸ்ரிதமோ இல்லை. அதனால இந்த ததி அப்படிங்கிற பிரஷதாஜ்யம் இருக்க ததி மிஸ்ரிதமான ஆஜ்யம் அது பிராகிருத ஸ்தானாபன்னம் இல்லை. இது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இங்க எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருக்கீங்க? அதனால இந்த பிரஷதாஜ்யமானது பிரகிருதியில ஒரு விசேஷம், அதனுடைய ஸ்தானாபன்னமா இது வந்தது அப்படின்னு இல்லை. அதனுடைய ஸ்தானத்தில் வந்தது அப்படிங்கிறது இல்லை. அதனால இது பிரகரணத்தினால விநியோகிக்கப்படாது. இருந்தாலும் நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன தெரியுமா? பிரகிருதியில சுத்த ஆஜ்யம் விதிக்கப்பட்டது, விகிருத்தியில விசிஷ்ட ஆஜ்யம் விதிக்கப்பட்டது. அந்த 2 ஆஜ்யத்துக்கும் நம்ம சொல்லலாமே சாமானிய விசேஷ பாவத்தை வச்சுண்டு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க போறார். இப்போதைக்கு நாம இந்த அம்சத்தை நல்லா கவனிச்சுப்போம். இப்ப நான் இந்த பங்கியை வாசிக்கிறேன். நம்ம சொன்ன அர்த்தத்தை வச்சுண்டு அந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. சந்தேகம் இருந்தா மறுபடியும் சொல்றேன். எதிஹி ஒருவேளை பிராகிருதஸ்ய கஸ்யசித் குணஸ்ய ஸ்தானே, அதாவது பிரகிருதியிலையும் வெறும் ஆஜ்யம் இல்லாத ஏதோ ஒரு குணத்துடன் கூடிய
பயஹா அல்லது ஏதோ ஒரு மிஸ்ரிதமான ஒரு ஆஜ்யமா இருந்திருந்து தத் ஸ்தானே சித்திரதா குணஹா விதீயேத பிருஷதாஜ்யன அனுயாஜா நிரதிங்கிற வாக்கியத்தினால இந்த சித்ராஜ்யமானது விதிக்கப்பட்டிருந்தால், சித்திரத்துவ குணமானது விதிக்கப்பட்டு இருந்தால், ததா அப்பொழுது சஹா குணஹான்னு சொன்னா பிரகிருதியில சொல்லப்பட்ட குணமானது யாவத் ஆயாதி இதற்கு உள்ளார வருமோ அதற்கு முன்பாகவே தாவத் விகிருத்தேகே நைராகாங்ஷா பாவாத் அந்த விகிருதிக்கு பிரகிருதியிலிருந்து ஆஜ்யமும் ஆஜ்யத்துல சொல்லப்பட்ட குணகாவும் வருவதற்கு முன்பாக என்ன இருக்கும், விகிருத்துடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிருக்காது, இன்னும் அப்படியே இருக்கும். அந்த சமயத்துல இங்க சொல்லப்பட்ட புருஷத்துவம் சித்தத்துவம் சித்திரதா குணஸ்ய தாவதேவ விதானாது விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடியே விதிக்கப்படுவதனால எல்லாம் அப்படியே ஔதும்பர ஸ்தானத்துல இருக்கிறபடி கல்பனை பண்ணி பார்த்துக்கணும். விதானாத் உபயாகாங்ஷா சம்பவாத் பிரகரண விநியோக பவேத். பிரகரண விநியோகம் இருந்திருக்கும், இப்படி எல்லாம் இருந்திருந்தா. ஆனா அப்படி இல்லை. நச்ச தாதுஷா பிராகிருதா குணா அஸ்தி. பிரகிருதியில அந்த மாதிரி எந்த ஒரு குணாவும் விதிக்கப்படலை விசேஷமா. அதனால என்ன ஆயிடுத்து தெரியுமோ, விகிருதிக்கு ஆஜ்யம் அனுயாஜம் முதலிய அங்கங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதோடைய ஆகாங்ஷாவே பூர்த்தி ஆயிடுது. ஆஜ்யஸ்ய அனுயாஜானாஞ்ச சித்திரதா குணாத் பிராகேவ விதானாத் விகிருதோ தஸ்ய தத் ஸ்தானாபன்னத்வா பாவாத். அப்படின்னு அர்த்தம், இந்த ஆஜ்யத்துக்கு ஸ்தானாபன்னமாக இந்த பிரஷதாஜ்யம் இல்லை இல்லையா. என்ன வெறும் சுத்தாஜ்யம் தானே விதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ குண விசிஷ்டமா இருந்தால் அந்த குணத்துக்கு இது ஸ்தானாபன்னம் சொல்லலாம். ஆஜ்யத்துக்கோ அல்லது அனுயாஜத்துக்கோ இந்த பிரஷதாஜ்யம் ஸ்தானாபன்னம்னு சொல்ல முடியாது. தஸ்ய தத் ஸ்தானாபன்னத்வா பாவாத். பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு கேட்டா, இந்த நச்சன்னு வந்தாலே நசன்னு கேள்விதான் வரும். என்ன கேள்வின்னு பாருப்போ, பிரகிருதியில சாமானிய ஆஜ்யம், விகிருத்தியில விசிஷ்ட ஆஜ்யம், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது ரெண்டும் வேறானதுனே. எப்படி காதிரமும் ஔதும்பரமும் ரெண்டும் வெவ்வேறானதோ அத போல சாமான்யமும் விசேஷாவும் ரெண்டும் வெவ்வேறானதுனே. அப்போ தத் ஸ்தானாபன்னம் இது அப்படின்னு சொல்லாம கூடாதா? கேள்வி புரியுறதா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க. நச்ச ஆஜ்ய பிருஷ்டபாவேன யாவத் பிராகிருதம் நிர்குணத்துவம் ஆயாதி அப்படின்னு அர்த்தம் பாருங்க. பிரகிருதியில ஆஜ்யம் திரவியம், அந்த ஆஜ்யம் எப்பேற்பட்ட ஆஜ்யம்? அது ஆமா, அதத்தான் எப்படி சொல்ற, நிர்குணம் ஆஜ்யம், எந்த விசேஷனமும் கொண்டிருக்காத ஆஜ்யம், நிர்குணம் ஆஜ்யம். அப்போ அந்த நிர்குணத்துவம் விசேஷனம் தானே அங்க எங்க பிராகிருத ஆஜ்யத்துக்கு இல்லையா? நச்ச ஆஜ்ய பிருஷ்டபாவேன. இப்போ பாருங்க, பிரகிருதியிலிருந்து அதிதேச பிரமாணத்தினால விகிருத்திக்கு ஆஜ்யம் வரும். ஆஜ்யத்தோடு சேர்ந்து என்ன வரும்? நிர்குணத்துவம் அப்படிங்கிற இன்னொரு குணகாவும் சேர்ந்து வரும். எப்படி யூபா, யூபத்தை பின்தொடர்ந்து பிரகிருத்திலிருந்து காதிராக வரும் இல்லையா? வரும்பொழுதுதான் நீங்க ஔதும்பரத்துவம் விதிக்கப்படுறது. அத போல இங்கேயும் பிரகிருத்திலிருந்து ஆஜ்யம், அதுக்கு அங்கம், அதுக்கு குணகாவா இருக்கக்கூடிய நிர்குணத்துவம் அதுவும் வருது அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஆஜ்ய பிருஷ்டபாவேன யாவத் பிராகிருதம் நிர்குணத்துவம் ஆயாதி தாவதேவ அஸ்ய விதானாத். அஸ்ய விதானாத் இत्युक्ते கஸ்ய விதானாத்? பிரஷதாஜ்யஸ்ய விதானாத் பிரகரண சம்பவः, பிரகரணம் சம்பவதி. சரியா இருக்கு இல்லையா? இது நச்ச வாச்சியம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படி கேட்கக்கூடாது? நிர்குணத்துவஸ்ய அவிஹிதத்வேன பாணிகண்டூயனவத் அனங்கத்வாத் விக்ருதேஹே ததாகாங்ஷா பாவாத். இப்போ கேள்வி கேட்டாலே இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டா, பிரகிருதியில ஆஜ்யத்துல நிர்குணத்துவங்கிற குணகா விதிக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்துல சித்திரத்துவம் அப்படிங்கிறது நிர்குணத்துவ ஸ்தானத்துல வந்ததும் சொல்ல முடியும். நிர்குணத்துவம் எல்லாம் விதிக்கிறது இல்லை. ஆஜ்யம்னு சொன்னாலே அது நிர்குணம் தான் ஆஜ்யம், அது விதிக்க வேண்டியது அவசியம் இல்லை.
அது அர்த்தாத் கிடைக்கிறது. இப்போ நம்ம கடையில போயிட்டு ஆஜ்யம்னு கேட்டாலே அவன் ஆஜ்யத்தை தான் கொடுப்பான், தவிர்த்து நிர்குண ஆஜ்யமா சவிசேஷம் ஆஜ்யம் அப்படின்னு கேட்பான். நிர்குணத்துவங்கிறது விதிக்கு உண்டான விஷயம் இல்லை இல்லையா? நிர்குணத்துவம் எங்கேயாவது விதிக்கப்படுறதா? அது அர்த்தாத்து கிடைக்கிறது. விசேஷம்தான் விதிக்கணும், சாமானியத்தை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சுயமா கிடைக்கும். அப்போ பிரகிருதியில அது விதிக்கப்பட்டதுன்னு இல்லை, எது நிர்குணத்துவம் சுயமா கிடைச்சது. விதிக்கப்பட்டு இருந்தால் தத் ஸ்தானாபன்னமாக இங்க சித்தத்துவம் விதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். பிரகிருதியில நிர்குணத்துவம் விதிக்கப்பட்டது இல்லை. அது எதை போல ஒரு உதாரணம் காமிக்கிறார். பாணி கண்டூயனவது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னது பாருங்க, மேற்கொண்டு பார்த்தா தெரியும். ஜோதிஷ்டோமத்துல தட்சிணாதான சமயே விஹித கிருஷ்ண விஷாண தியாகஸ்ய द्विरात्रादिषु चोदक प्राप्तस्य प्रथमे अन्हि अननुष्ठानम् उत्तरे अन्हि दक्षिणादान पूर्वकालीनैः पदार्थैः कृष्णविषाण कण्डूयनस्य शास्त्रविहितत्वेन अपेक्षितत्वात्. இப்படின்னு முதல்ல இங்க இருக்கக்கூடிய நிலைமையை நான் சொல்லிடுறேன். ஜோதிஷ்டோமத்துல இந்த தட்சிணாதான காலகான் இருக்கு. இங்க எப்போ மாத்தியந்தின சவனத்துல இல்லையா? மாத்தியந்தின சவனத்துல தட்சிணா காலம் விதிக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நீதாசு தட்சிணாசு சாத்வாலே கிருஷ்ண விஷானாம் பிரயச்சதின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம், இந்த தீட்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கையில கட்டியிருப்பா தெரியுமா, இந்த கிருஷ்ண விஷானா மானுடைய கொம்பு இல்லையா, அது கட்டின்னு இருப்பா. அதை வச்சுருந்தா கண்டுயனம் பண்ணிக்கணும். இதை எப்போ விசர்ஜனம் பண்ணணும் சாத்வாலத்துல அப்படின்னு கேட்டா, தட்சிணா மாத்தியந்தின சவனத்துல தட்சிணா கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த தட்சிணா கொடுத்து முடிச்ச பிறகு நீதாசு தட்சிணாசு சாத்வாலே கிருஷ்ண விஷானாம் பெயர்ச்சதின்னு அதுக்கு அந்த இடத்துல விசர்ஜனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதன் பிறகு அந்த எஜமானனுக்கு தீட்சிதனுக்கு கண்டூயனம் வந்தால், கண்டூஷா வந்தால் என்ன பண்ணணும்? என்ன இந்த மான் கொம்பு இருக்காது, அப்ப எதை வச்சு பண்ணிப்பான்? கையாலேயே தன்னுடைய இது சொரிஞ்சுப்பான் இல்லையா? இப்ப இந்த கையால சொரிஞ்சுக்கிறதுங்க ஒரு அம்சம் கிடைச்சிருக்கு. எதன் பிறகு? தட்சிணா காலத்துக்கு பிறகு கண்டூயனம் வந்தால் கையால தான் பண்ணிக்கணும்னு, சொகைய கையால் பண்ணிக்கணும்னு தெரியறது. சரி, இப்படி இருக்கும். இந்த ஜோதிஷ்டோமத்துடைய விகிருத்தியாக வீராத்திரம், ஜோதிஷ்டோமத்துல ஒரு நாள் தான் அது வரப்போறது, இது தட்சிணா காலம். ஆனா இங்க அப்படி இல்லை, 2 நாள் வரும் இல்லையா வீராத்திரத்துல. அப்போ இங்க இந்த இடத்துல எப்படி, முதல் நாள்ல தட்சிணா கொடுத்த பிறகு அங்க விராத்திரத்துல விசர்ஜனம் கிடையாது, கிருஷ்ண விஷானத்தினுடைய விசர்ஜனம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா, வீராத்திரம் இல்லையா, மறுநாளைக்கு இதே மாதிரி தட்சிணா காலம் வரும். புரியுறதா? தட்சிணா காலத்துக்கு அப்புறம் விசர்ஜனம் ஜோதிஷ்டோமத்துல இருக்கு. அதை வச்சுட்டு பார்த்தால் விராத்திரத்துல முதல் நாள்லயும் தட்சிணா காலம் வரும். வந்த சமயத்துல இவன் அந்த கிருஷ்ண விஷானா விசர்ஜனம் பண்ணிட்டான்னா மறுநாளைக்கும் அது தேவை. புரியுறது இல்லையா? அப்போ விராத்திரத்துல எந்த சமயத்துல அவன் இந்த கிருஷ்ண விஷானா பிராசனம் பண்ணணும்? மாத்தியந்தின சவனத்துல தட்சிணா காலத்துக்கு அப்புறம் பண்ணணும். இதுதான் பிரயோகத்துல இருக்கு. இப்ப பாருங்க, பிரகிருதியில ஜோதிஷ்டோமத்துல தட்சிணா காலத்துக்கு அப்புறம் கண்டூயனம் வந்தா அவன் எதை வச்சுன்னு பண்ணிட்டான்? கையால பண்ணிட்டான். இப்போ அதை அப்படியே மனசுல வச்சு நீங்க பாருங்க. விராத்திரத்துல முதல் நாள்ல தட்சிணாதானத்துக்கு அப்புறம் கண்டூயனம் வந்தால் அவன் எதை வச்சு பண்ணிப்பான்? அதை வச்சுதான் பண்ணுவான். அப்படிதான் பிரகிருதியில பார்த்திருக்கோம், பிரகிருதி பார்த்துக்கோம்ல, அப்படிதான் பண்ணணும். ஏன்னா அது இருக்கு, அதுக்காக இருக்காது. இப்போ ஒரு சின்ன கேள்வி இங்க கேட்டுக்கலாம். பிரகிருதியிலே தட்சிணாதானோத்தர கால கண்டூயனத்துக்கு தன்னுடைய கையதான் அவன் சாதனமா வச்சிருந்தான் போக்குறதுக்கு. ஆனா இங்க முதல் நாள்ல தட்சிணாதானத்துக்கு அப்புறம் பிரகிருதியில பார்த்தா தன்னுடைய கையினால அந்த கண்டூயனத்து அபானயனம் பண்ணி நானே, அது இங்க கிடைக்கல. இப்போ இந்த கையினுடைய ஸ்தானாபன்னமாக இந்த விஷானம் கிருஷ்ண விஷானம் வந்திருக்குன்னு சொல்லலாமா கூடாதா? அல்லது இங்கே கையால தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நியமிக்கணுமா?
அந்த திரவியம் வந்து அந்த கண்டோயன சாதனமாக இருக்கிறதுனால அது இருக்கிற பரியந்தம் அந்த ஸ்தானத்தை அதை வச்சுக்கணும். பிரகிருத்திலே நம்ம வேற விதமா பார்த்தாலும் அது இங்க அப்ளை பண்ணக்கூடாது. அதுதான் உங்களுடைய தாற்பயம். அதுதான் சரி. இதை எப்படி சொல்லி சரின்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, பிரகிருத்தில தட்சிணாதானோத்தர காலம் அதை விசர்ஜனம் பண்ணியாச்சு. அதனால கையினால பண்ணிட்டான். கையினால் இங்க பண்ணணும்னு விதிக்கப்படலை. வேற சாதனம் இல்லைங்கிறதுனால அவன் கையை உபயோகப்படுத்தின்றானே தவிர்த்து கையினால பண்ணணும்னு விதிக்கப்படலை. அது அர்த்தாத்து கிடைச்சது. அர்த்தாத்து கிடைச்சதுன்னா வேற எதுவும் இல்லைன்னா இதை நம்ம எடுத்து பண்ண போறோம். அது விதிச்சுதான் பண்ணணுங்கிறது இல்லை. பிரகிருத்தில தீக்ஷா தட்சிணா காலோத்தர கண்டுயினத்துக்கு சாதனமாக போக்குறதுக்கு கையை உபயோகப்படுத்திருந்தானே, இது என்ன விதி விதிச்சிருக்கான்னு? விதிச்ச பொருள் இல்லை இப்போ, அதனால அவன் கையால பண்ணிட்டான், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க திராத்திரத்துல முதல் நாள்ல தட்சிணா தானோத்தர காலத்துல வரக்கூடிய கண்டுயினத்தை அபநயனம் பண்றதுக்கு கையதான் உபயோகப்படுத்தணுங்கிறது கிடையாது. தத் ஸ்தானா பண்ணமா இந்த கிருஷ்ண விஷானா இருக்குன்னு கிடையாது, ரெண்டும் கிடையாது. ஏன்னா பிரகிருத்தியில இந்த கையினால பண்ணக்கூடிய கண்டுய அபநயனம் விதிக்கப்பட்டதில்லை, அர்த்தாத் கிடைச்சு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எது விதிக்கப்பட்டதாக பிரகிருத்தியில் இருக்கோ அதே ஸ்தானத்துல விகிருத்தியில இன்னொன்னு விதிக்கப்பட்டாதான் தத் ஸ்தானா பண்ண திரவியம் இது அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி? காதிரோ யூபோ பவதிங்கிற இடத்துல காதிரம் விதிக்கப்பட்டிருக்கு பிரகிருத்தில. அதே மாதிரிதான் ஔதும்புரோ யூபோ பவதிங்கிற வாக்கியத்துல ஔதும்புரத்தும் விதிக்கப்பட்டிருக்கு. பிரகிருத்தியில விதிக்கப்பட்ட ஒரு திரவியத்துக்கு பதிலாக விகிருத்திலே ஒரு திரவியம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போதான் தத் ஸ்தானா பண்ணம் திரவியம் இதம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி விதிக்காம அர்த்தாத் கிடைச்சது. அர்த்தாத் கிடைச்சது என்ன அர்த்தம்? இவனுக்கு வேற எந்த ஒரு சாதனம் விதிக்கப்படலைங்கிறதுனால இதை எடுத்துட்டான், சுயமா எடுத்துட்டான். அப்படி இருக்கிறதா இருந்தால் அதனுடைய ஸ்தானமா இன்னொன்னு விகிருத்தில சொல்லப்பட்டால் அது ஸ்தானா பண்ணம் இல்லை. வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? எதை போல திவிராத்திரத்துல பிரகிருத்தியில தட்சிணாதானானந்தரம் ஹஸ்தஸ்ய யதா கண்டூயனாபன சாதனத்துவம் அது அப்படியே இங்க வரணுங்கிறது கிடையாது. ஏன்னா அது விதிக்கப்பட்டது இல்லை, அர்த்தாத் கிடையாது. இது நல்லா புரிஞ்சிருக்கா இருக்கும்? நல்லா புரிஞ்சிருக்கலாம். நிர்குணத்துவ ஸ்தானத்துல இது விதிக்கப்பட்டதுன்னு கிடையாது. ஏன்னா நிர்குணமே விதிக்கப்பட்டது கிடையாது. கரெக்ட். அதுதான் சொல்ல வர. அதுக்காக சொல்ல வர. இது அர்த்தாத் கிடைச்சது. நிர்குணத்துவம்னு ஒண்ணு விதிக்கிறான்னு கிடையாது. அது ஆஜ்யம்னு சொன்னா அது நிர்குணமா தான் இருக்கும். அதாவது நிர்குணம்னு அர்த்தம் ஆஜ்யத்துக்கு என்ன தர்மம் உண்டோ சாமானிய தர்மம் அது அப்படிதான் இருக்கும். விசேஷமாதான் ஏதாவது விதிக்கப்பட்டிருந்தா பிரகிருத்தியில அதே மாதிரி விகிருத்தியும் சொல்லப்பட்டு இருந்தால் அப்போ தஸ்தானா பண்ண சொல்லலாம். அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். ஒருவேளை பிரகிருத்தியில பயகா மிஸ்ரணம் பண்ணணும் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தால் இங்க ததி மிஸ்ரணம் பண்ணும் பொழுது தஸ்தானா பண்ணம் ததின்னு சொல்லலாம். அப்படி எதுவும் இல்லை இல்லையா? இப்ப நான் பந்தி வாசிக்கிறேன் பாருங்க. ததாஹி ஜோதிஷ்டோமே தட்சிணாதான சமயே விஹித கிருஷ்ண விஷான தியாகஸ்ய த்விராத்ராதிஷு சோதக பிராப்தஸ்ய. அங்கேயும் வந்தது. என்ன வந்தது? தட்சிணாதானோத்தரம் கிருஷ்ண விஷானாம் பிரயச்சதின்னு கிருஷ்ண விஷானா பிராசனம் வந்தது. ஆனா முதல் நாள்ல அனுஷ்டிக்க கூடாது. ததா பிராப்தஸ்ய பிரதமே அன்னி அனனுஷ்டானம். முதல் நாள்ல அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு காரணம் சொல்றா. உத்தரே அன்னி தட்சிணாதான பூர்வகாலீனைஹி பதார்த்தைஹி. ஏன் பண்றேன்னு காரணம் சொல்லல. உத்தரே அன்னி தட்சிணாதான பூர்வ சொல்லியிருக்கா. அதாவது என்ன காரணம்? முதல் நாள்ல தட்சிணாதானத்துக்கு அப்புறம் பிரகிருதி போல இங்க கிருஷ்ண விஷானா பிராசனம் பண்ணல, அந்த அனுஷ்டானம் பண்ணல. ஏன் பண்ணல? உத்தரே அன்னி தட்சிணாதான பூர்வ காலீனைஹி. ரெண்டாவது நாள்ல தட்சிணாதானத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய கர்மா அந்த காலம் இருக்குமே, அந்த சமயத்துல கண்டுயனம் வந்தா அவன் எதை வச்சு பண்ணணும்? இந்த கிருஷ்ண விஷானா வச்சுதானே பண்ணி ஆகணும். அதுக்காக முதல் நாள்ல அவன் அந்த கிருஷ்ண விஷானா பிராசனம் பண்றது இல்லை. பிராசனம்னு சாப்பிடுறது, பிராசனம்னா விட்டுறதுன்னு. உத்தரே அன்னி தட்சிணாதான பூர்வ காலீனைஹி பதார்த்தைஹி கிருஷ்ண விஷான கண்டூயனஸ்ய சாஸ்திர விஹிதத்வேன அபேட்சிதத்வாத். அபேட்சிதத்வாத்னா கிருஷ்ண விஷானா அபேட்சிதம் வர்த்ததே உத்தரே தினே அனுஷ்டாத்தும். ஜோதிஷ்டோமேச்ச. ஜோதிஷ்டோமம் அதுல அப்படி இல்லை, அது அடுத்த நாள் தேவையில்லைங்கிறதுனால ஜோதிஷ்டோமேச்ச
தட்சிணாதானோத்தர காலம் பாணிகண்டூயனம் திருஷ்டமபி. பிரகிருதியில நம்ம என்ன பண்ணிருக்கோம், தட்சிணாதானோத்தர காலே பாணிகண்டூயனம் தான் பார்த்திருக்கோம், கிருஷ்ண விஷானா கண்டூயனம் இல்ல. அதபடி பார்த்தா முதல் நாள்லயே நம்ம அதை விட்டு போட்டு கையால சொரிஞ்சுக்கணும்னு வந்துடும். ஆனா அப்படி பண்றது இல்லை. விராத்ராதிஷு பிரதமே அன்னி அனுஷ்டீயமானைஹி. பாருங்க, பிரகிருத்தில இருக்கிறபடி அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல் நாள்ல பிரதமே அன்னி அனுஷ்டீயமானைஹி தட்சிணாதானோத்தர காலம். தட்சிணாதானோத்தர காலம் என்ன பண்ணணும், ஒரு விராத்திரத்துல பிரகிருதியை போல் அப்படியே நான் பண்ணுவேன். பிரகிருத்தியில பாணிகண்டூயனம் விகிதமா இருக்குன்னு நினைச்சுக்கிறான் ஒருத்தன். என்ன பண்ணுவான், திராத்திரத்துல பிரதம தினத்துல தட்சிணாதானம் பண்ணுவான். பண்ணிட்டு என்ன பண்ணுவான், கையால சொரிஞ்சு. ஏன்னா பிரகிருதியில அப்படித்தானே விதிக்கப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டதா நினைச்சால் இல்லையா, அதுதான் சொன்னா கரெக்ட். அனுஷ்டீயமானைஹி தட்சிணாதானோத்தர காலீனைஹி பதார்த்தைஹி நாபேக்ஷதே. அது ஒன்னும் தட்சிணாதானோத்தரம் பாணிகண்டூயம் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த அங்கங்களை எதிர்பார்க்காது. ஏன்னா அது விகிதம் இல்லை. தஸ்ய பாருங்க, தஸ்ய பாணிகண்டூயனஸ்ய பிரகிருதௌ ஜோதிஷ்டோமே அர்த்த சித்தத்வேன அசாஸ்திரியத்வாத் அவிஹிதத்வாத் இதி. ஏவம் அதனால என்ன எடுத்து, நிர்குணத்துவஸ்ய அவிஹிதத்வேன. பிரகிருதியில ஆஜ்யஸ்ய நிர்குணத்துவம் விதீயதே அப்படின்னு இல்லை, அது அர்த்தாத் லப்தம். ஏவம் நிர்குணத்துவஸ்ய அவிஹிதத்வேன விக்ருதேஹே ததபேக்ஷா நாஸ்தி. நிர்குணத்துவ அபேக்ஷா நாஸ்தி இல்லையா. தஸ்மாத் அதனால இப்ப என்ன எடுத்து, உபயாகாங்ஷாயாக அசம்பவாத் பிரகிருத உதாரணே புருஷதாஜ்யஸ்ய ந பிரகரண விநியோகா சம்பவதி இது அலம் அதிவிஸ்தரேனா. இதோட அவரே நிறுத்தினார், இந்த விசாரம் இதோட போதும் அப்படின்னு நிறுத்தினார். எந்த விசாரம், இந்த புருஷதாஜ்ய விஷயத்துல இருக்கக்கூடியதான பிரகரணம் விநியோஜகமா இல்லையா, இங்க உபயாகாங்ஷா வருமா இல்லையா, வராது. ஏன்னா புருஷதாஜ்யம் அப்படிங்கிறது ஆஜ்யஸ்தானா பண்ணம் இல்லை, அதே ஆஜ்யம் தான் இது அப்படிங்கிறதாக இதோட இந்த பிரகரண பிரமாணத்துல வந்ததான விசாரத்தை முடிச்சிருக்கா. மேற்கொண்டு இதுலேயே இருக்கக்கூடியதான மகா பிரகரணம் அவாந்தர பிரகரணம் ரெண்டாவது இந்த பிரகரணத்தை பிரிக்கிறான். அது விஷயமா விசாரம் நடக்கிறது. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷமாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குணசம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.